ஐஷாரவதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா. ஸ்கின் கேருன்றது எல்லா ஏஜுக்கும் உட்பட்டது. அது 20ஸ்ல தான் பண்ணணும், 30ஸ்ல தான் பண்ணணும்னு இல்லை. பட் 20ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஏஜிங் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஸ்கின் கேரே பண்ணதில்லைன்னு யார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள் தான். இந்த 45-50+ இருக்கிறவங்க ஸ்கின் கேர் என்ன இதுவரை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட பெருசாக பதிலே இருக்காது. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணணும்னா ஆமாம் பண்ணணும். எதுக்காகனா நீங்கள் நிறைய இந்தியன் உமன்ஸை பாருங்கள், 50+ இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபேஸ் பிக்மெண்டேஷன் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க செல்ஃப் கேர் பண்ணாது தான். செல்ஃப் கேருன்றது நான் ஹெல்த்தும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். இதில் முக்கியமாக ஸ்கின் கேர் வந்து உள்ளடங்கும். ஸ்கின் கேருக்கு அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் ரிப்பீட்டடாக எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் தான், ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 அட்வைசபிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டும் கூட. அப்போ 45+ல இருக்கிறவங்க என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணலான்னா, ஒரு க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா உங்கள் ஸ்கின்னு கொஞ்சம் கூட நல்லா ஹைட்ரேட்டடாக வைக்கும். 45 அபோவும் எனக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு க்ரீம் பேஸ்டு கண்டிப்பாக செட் ஆகாது. அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து 2 லேயராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோஷன் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். அதுக்கு அடுத்த பட்சமாக பார்க்கும்போது சன்ஸ்க்ரீன் நான் வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு சன்ஸ்க்ரீன், நான் வெளியில் போனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஆனால் வீட்டில் இருந்தாலும் நான் மொட்டை மாடியில் போய் வத்தல் காய போடுறேன், கார்டனிங் பண்ணுறேன்ற பேரில் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கணும். எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலான்னா, டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா அட்வைசபிளும் கூட, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இது எல்லாத்துமே வந்து ஒரு ரெகுலர் பேசிஸில் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். எப்படி நம்ம பல் தேய்க்கிறோம் குளிக்கிறோன்ற மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போடுறது ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஏஜிங் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பட்சமாக வர்றது வந்து நமக்கு பாடி லோஷன்ஸ்லாம் என்னமா பெருசாக நான் யூஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து எனக்கு சலுப்பாகவும் இருக்குன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பாடி லோஷன்ஸ் அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் கொடுக்க முடியாதுன்னா, குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதை எடுத்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் உள்ளங்கையில் போட்டுட்டு நல்லா வந்து கை காலுக்கெல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. அதுவே ஒரு போதுமான மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லாமே ரெகுலர் பேசிஸில் பண்ணணும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வருது செல்ஃப் கேரில் நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். 3 நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க, கரெக்டாக தூங்குங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 2 தான் மேக்ஸிமம் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை 45-50+ இருக்கிறவங்க பண்ணாமல் விடுறது. அதனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதை உடனே பார்த்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னால் முடியல, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு உடனே ரெஸ்ட் எடுத்துருங்க. அந்த வலியோடையே வேலை செய்கிறது, அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெயின் கில்லர் வாங்கி போட்டுட்டு வேலை செய்கிறது, அதெல்லாம் பண்ணாமல் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை இனியாச்சும் கேர் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாமார்களும் அவங்களோட பிள்ளைங்களுக்கும் சரி, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ அதுக்காகவாச்சும் நீங்கள் உங்களோட செல்ஃப் கேரை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஸ்கின் கேரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஏஜிங் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்ப்பீங்களா இருக்கும். எந்த வயதில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் அம்மாமார்கள் இருக்காங்கன்னா இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தன்னை கேர் பண்ணுறது வந்து பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ கூட ஸ்கின் கேர்லாம் நான் இங்கே வரும்போது சொன்னால் சரிம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால வீட்டில் யார் கூட வராங்களோ அவங்கக்கிட்ட நான் சொல்லியே அனுப்புவேன். அவங்களோட செல்ஃப் கேருக்கான விஷயங்களும் நான் சொல்லி அனுப்புவேன். ஸோ உங்கள் அம்மாமார்கள் யாராக இருந்தாலும், யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.